முன்னாள் போராளிகளாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ் சமூகம் இந்த விடயத்தில் குறிப்பாக ஒரு கட்டமைப்பை உருவாக்க தவறி இருக்கின்றது என்பது உண்மையான விடயம். அந்த கட்டமைப்பை உருவாக்குவதில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மற்றும் நீ பெரிதா நான் பெரிதா என்ற போட்டி நிலைமை போன்றவை ஒரு ஆரோக்கியமான போட்டி நிலையாக இல்லாமல், இது முற்றுமுழுதாக இவ்வாறான விடயங்களை செய்யாமல் புறக்கணிக்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு உணர்வு ரீதியான தகவல்களை பலரோடு பேசுகின்ற பொழுது பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் உள்ளத்தை தொட்டு ஒவ்வொருவரும் எவ்வாறு உளமாற இந்த விடயங்களில் கரிசனை கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது விரல் விட்டு எண்ணக்கூடிய விடயங்களாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் புலம்பெயர் தேசங்களில் பலரும் தாயகத்திற்கு உதவ வேண்டும் என்ற விடயங்களை பேச்சளவில் கூறுவதை பார்த்திருக்கின்றோம். அதே நேரத்தில் தங்களுடைய சுகபோக வாழ்க்கை, அதாவது களியாட்டங்கள் போன்ற விடயங்களை எல்லாம் செய்வது அவசியமானதுதான். அவர்களுடைய குடும்பம் இவ்வாறு புலம்பெயர் நாட்டில் வந்திருக்கின்ற பொழுது அவை முக்கியமானவைதான். ஆனாலும் ஆடம்பரமாக எவ்வளவு பணத்தை செலவழிக்கின்றோம் என்று யாரும் சிந்திப்பதில்லை. ஏனென்றால் விரலுக்கு ஏற்ற வீக்கம் இல்லாமல் பல விடயங்களை புலம்பெயர் நாடுகளில் பல இடங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆடம்பரமாக அவை செலவழிக்கப்பட்டு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. தமிழ் சமூகத்துக்குள் இருக்கின்ற பிளவுகள் அல்லது அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது அது முற்றுப்பெறாத ஒன்றாக இருப்பதற்கான காரணம் தமிழ் சமூகம் தானே எதையும் பொறுத்து கொள்ளும் என்ற ஒரு நிலையில் ஒவ்வொருவரும் சிந்திப்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆகவே எவ்வாறு ஒரு எதிரியை நாங்கள் பார்க்கின்றோமோ அந்த நிலையில் இருந்து நாங்கள் தமிழ் சமூகத்தை அடுத்த தளத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு எதிரியை எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்கின்றோமோ அது போன்று அதில் காட்டுகின்ற ஒற்றுமையை இந்த விடயங்களிலும் காட்டுகின்ற பொழுது தமிழ் சமூகம் ஆரோக்கியமாக வளரும். அந்த ஆரோக்கியத்தை வைத்துக் கொண்டு ஒரு காலத்தில் அவர்களும் குரல் எழுப்பக்கூடிய சக்தியை பெறுவார்கள். இதன் காரணமாக அவர்கள் தங்கள் மண்ணிலேயே தொடர்ந்து தங்களுக்கு தேவையான நீதியை வேண்டி தொடர்ந்து போராடக்கூடியவர்களாக இருப்பார்கள். மக்களுடைய பிரதிநிதிகளை பிரசன்னப்படுத்தக்கூடிய வகையிலும் அந்த அமைப்புகள் இருக்குமானால் அதனூடாக உதவித்தொகைகள் கூடுதலாக சென்றடையும். அதன் கூடாக ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட உதவி அமைப்பாக இந்த அமைப்புகளை உருவாக்கி அதனூடாக மக்களுக்கும் போராளிகளுக்கும் உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இது சமூக அரசியல் தரப்புகளில் நிகழும் மிக முக்கியமான வாத பொருட்களை இல்லாவிட்டால் பேசு பொருட்களை நாங்கள் ஆழமாக பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் யுத்தத்துக்கு பின்னராக இருக்கிற இலங்கையினுடைய தமிழ் சூழல் குறித்து ஒவ்வொரு நாட்கள்ல ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு தலைப்புகள்ல நாங்க அதை அணுகி இருக்கிறோம். ஆனால் அண்மையில நடந்து முடிந்திருக்கிற இந்த மே 18ஆம் தேதி ஒரு பக்கம் இலங்கையினுடைய ஒரு பகுதியினரினாலே அது யுத்த வெற்றியினுடைய நாளாகவும் இன்னொரு பகுதியினரினாலே மிக துக்கமான ஒரு கரி நாளாகவும் நினைவு கூறப்பட்டது நமக்கு தெரியும். அதிலே சில புகைப்படங்கள் பகிரப்பட்டிருக்கிற போது ஒரு பக்கம் நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலிலே அங்கே கைகளற்று கால்களற்று அங்கவீனப்பட்டு தங்களுடைய உடல் பாகங்களை இழந்திருக்கிற முன்னாள் போராளிகள், அங்கவீனப்பட்டிருக்கிற மக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது வடபுலத்திலே. இன்னொரு பக்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற அங்கவீனமுற்றிருக்கிற போர் வீரர்களை, அந்த நாட்டினுடைய இராணுவ வீரர்களை சென்று பார்வையிட்ட காட்சிகளும் புகைப்படங்களாக வெளியாகி இருந்தது. ஆக இந்த புகைப்படங்கள் குறித்து வெளியில பேசப்படுகிற போது சில நியாயமான கேள்விகள் மக்கள் மத்தியிலே இருந்து வெளிப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை அரசாங்கம் இந்த போரினாலே பாதிக்கப்பட்ட அங்கவீனமற்ற போராளிகள், அதாவது அவர்களினுடைய இராணுவத்தினரை எப்படி அந்த புகைப்படங்களை பகிர்ந்து எப்படியான ஒரு தொடர்ச்சியான நிலையான பாதுகாப்பினை அவர்கள் கொடுக்கிறார்கள், மருத்துவ வசதியாக இருக்கட்டும், அவர்களுக்கான அன்றாட தேவைகளை, அவர்களுடைய குடும்ப தேவைகளை சந்திப்பதற்கான வசதி வாய்ப்புகளாக இருக்கட்டும், இவ்வாறு பராமரித்து வருகிற போது நம்முடைய தேசத்தின் விடுதலைக்காக அந்த மண்ணினுடைய மீட்புக்காக இருந்தவர்கள், ஒரு காலத்திலே போராடியவர்கள் இப்பொழுது என்ன நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள், மிக சொல்லுவதற்கு மோசமான நிலைமையினை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் சமூகமாக நாங்கள் என்ன செய்கிறோம் என்கிற ஒரு கேள்வியினை எழுப்பியிருந்தார்கள். இது இன்னும் பல விடயங்களை இது குறித்து பேச வைத்திருக்கிறது. நாங்கள் இந்த உரையாடலுக்காக ராமை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் ராம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு ராம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த புகைப்படத்தை நீங்களுமே சமூக வலைத்தளங்கள்ல பார்த்திருப்பீர்கள். ஒரு ஒரு அரசாங்கத்தினுடைய ராணுவ வீரர்களுக்கு அந்த அந்த அரசாங்கம் அவர்கள் அங்கவீனப்படுகிற பொழுது இப்படியான பாதுகாப்புகள், சலுகைகள், அதுக்கு பின்னராக கண்ணியமாக நடத்துகிற ஒரு முறையினை ஏதோ ஒரு விதத்திலே உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழர்களும் நாங்கள் வெவ்வேறு நாடுகளில் இருக்கிறோம். நமக்கு நம்மளுடைய கதை தெரியும். பொருளாதார ரீதியாக பலமானவர்களாக இருக்கிறோம். வியாபாரத்திலே முதன்மையாக இருக்கிறோம். ஏன் எங்களினாலே எங்களினுடைய முன்னாள் போராளிகளுக்கு அப்படி ஒரு சரியான அடைக்கலத்தை அமைக்க முடியாமல் போயிருக்கிறதுடா? ஆமாம். முன்னாள் போராளிகளாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ் சமூகம் இந்த விடயத்தில் குறிப்பாக ஒரு கட்டமைப்பை உருவாக்க தவறி இருக்கின்றது என்பது உண்மையான விடயம். அந்த கட்டமைப்பை உருவாக்குவதில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மற்றும் நீ பெரிதா நான் பெரிதா என்ற போட்டி நிலைமை போன்றவை ஒரு ஆரோக்கியமான போட்டி நிலையாக இல்லாமல் இது முற்றுமுழுதாக இவ்வாறான விடயங்களை செய்யாமல் புறக்கணிக்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. இவ்வாறான முயற்சிகள் பல தடவைகள் எடுக்கப்பட்டாலும் கூட அந்த முயற்சிகள் தனி நபர் ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளாக இருந்தனவே தவிர ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு ரீதியிலான அமைப்பாக செயற்படுத்துவதற்குரிய நடைமுறைகள் சரிவராத நிலைதான் காணப்பட்டது. இருந்த பொழுதிலும் சில அமைப்புகள் ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற பொழுது உதவிகளை செய்து வந்தாலும் கூட அவைகளுக்கும் பல்வேறு பொருளாதார சிக்கல்கள் இருப்பதன் காரணமாக அவற்றினால் தொடர்ந்து தாங்கள் நினைக்கின்ற இலக்குகளை அடைய முடியாத நிலை காணப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட சிலரை மாத்திரம் இவ்வாறு பராமரிக்கக்கூடிய வசதிகளை கொண்ட நிறுவனமாக தன்னார்வ முயற்சியின் அடிப்படையில் இந்த விடயங்களை செய்து வருகிறார்கள். இதே நேரத்தில் இவ்வாறான ஒரு கட்டமைப்பு ரீதியாக பல்வேறு உதவிகளை செய்து அந்த கட்டமைப்பில் தங்களை இணைத்துக் கொள்பவர்கள் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாவதன் காரணமாக தொடர்ந்து அவர்களால் பயணிக்க முடியாத நிலையில் அவர்களும் இந்த விடயங்களில் இருந்து பின்வாங்கி நாம் உண்டு நம்முடைய வேலை உண்டு என்ற ரீதியில் அவர்களும் இந்த விடயங்களில் இருந்து சற்று விலகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது நிச்சயமாக ஒரு அபாயகரமான ஒரு விடயமாகவே மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக பல்வேறு உணர்வு ரீதியான தகவல்களை பலரோடு பேசுகின்ற பொழுது பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் உள்ளத்தை தொட்டு ஒவ்வொருவரும் எவ்வாறு உளமாற இந்த விடயங்களில் கரிசனை கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது விரல் விட்டு எண்ணக்கூடிய விடயங்களாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் புலம்பெயர் தேசங்களில் பலரும் தாயகத்திற்கு உதவ வேண்டும் என்ற விடயங்களை பேச்சளவில் கூறுவதை பார்த்திருக்கின்றோம். அதே நேரத்தில் தங்களுடைய சுகபோக வாழ்க்கை, அதாவது களியாட்டங்கள் போன்ற விடயங்களை எல்லாம் செய்வது அவசியமானதுதான். அவர்களுடைய குடும்பம் இவ்வாறு புலம்பெயர் நாட்டில் வந்திருக்கின்ற பொழுது அவை முக்கியமானவை தான். ஆனாலும் ஆடம்பரமாக எவ்வளவு பணத்தை செலவழிக்கின்றோம் என்று யாரும் சிந்திப்பதில்லை. ஏனென்றால் விரலுக்கு ஏற்ற வீக்கம் இல்லாமல் பல விடயங்களை புலம்பெயர் நாடுகளில் பல இடங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆடம்பரமாக அவை செலவழிக்கப்பட்டு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. இருந்த போதிலும் இவ்வாறான விடயங்களுக்கு எவ்வளவு உதவித்தொகைகளை வழங்குகிறார்கள். அதே நேரத்தில் மறுபக்கத்தில் பார்க்கின்ற பொழுது இவ்வாறு உதவிகளை வழங்கி களைத்தவர்களும் இருக்கிறார்கள் நம் மத்தியில். காரணம், ஒவ்வொருவரும் கொடுக்கின்ற வாக்குறுதியின் அடிப்படையில் அவர்களுக்கு உதவியை செய்து அந்த உதவி போய் சேராமல் பின்னர் அவர்கள் கொடுத்த பணம் எங்கே என்ற கேள்விகளை கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு விரக்தி ஏற்படும். அந்த விரக்தியும் நம் மத்தியில் இப்பொழுது பலரூடாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இந்த உதவி திட்டம் என்று வருகின்ற பொழுது ஒரு நம்பிக்கை அற்றவர்களாக புலம்பெயர் தமிழர்கள் மாறி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம், இப்பொழுது சமூக வலைத்தளங்களினுடைய பரவல் என்பது இது ஒரு வியாபார நோக்கமாக இருந்தாலும் சிலர் உண்மையாக அவ்வாறு உதவித்தொகைகளை வழங்கி சேகரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கினாலும் கூட அவர்களுக்கும் ஒரு பொறிமுறை இல்லை. ஆகவே நாளடாவிய ரீதியில் அவர்களுடைய பண தேவைகள் அதிகரிக்கின்ற பொழுது ஒருவர் கிரமமான முறையில் ஒரு உதவியை செய்து வந்தாலும் கூட பணம் கூடுதலாக அவருக்கு உதவித்தொகையாக வழங்கப்படுகின்ற பொழுது அந்த செலவுகள் எவ்வாறு செல்லுகின்றன, அதே நேரத்தில் அவருக்கும் வாகன தேவைகள் போன்ற பல தேவைகள் வருகின்ற பொழுது அதுவே அவருக்கும் அடுத்த கட்டத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு உதவித்தொகையாக வருகின்ற பணத்தை பயன்படுத்துகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. பின்னர் அது ஒரு கேள்வியாக மாறுகிறது. இவருக்கு எங்கால் எந்தவித தொழிலும் செய்யவில்லை, இவருக்கு
ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளவு வசதியையும் பெற்றார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் செய்த உதவிகள் அப்படியே மறைந்து இந்த பணத்தில் தான் அவருடைய வாழ்க்கை செல்லுகின்றது என்ற ரீதியிலும் அவர் கூடுதலாக உழைத்த பணம் இந்த உதவித்தொகையில் தான் செல்லுகின்றது என்பதும் மக்களுக்கு தெரிய வருகும் பொழுது அவர்களும் நம்பிக்கை இழந்தவர்களாக மாறுகிறார்கள். ஆகவே இது கட்டமைப்பு ரீதியாக ஒரு வெளிப்படை தன்மையை பேணக்கூடிய வகையில் இந்த செயல் திட்டம் அமைந்தால்தான் தூர நோக்குக்கு நீண்ட காலத்திற்கு பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது தமிழ் மக்களுக்கும் குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியை வழங்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். அல்லாது விட்டால் இந்த விடயம் என்பது நிச்சயமாக இவ்வாறு ஒரு பேசு பொருளாக இருக்குமே தவிர இதனால் பலனடைபவர்கள் யாருமே இருக்க போவதில்லை. இவ்வாறு பொய்யுக்கும் அல்லது வெளிப்பகட்டுக்கும் உதவிகள் செய்கின்றோம் என்று கூறுபவர்கள் தங்களுடைய ஆதாயத்திற்காக இதனை பயன்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் பலரை தாயகத்தில் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது தொடர்ந்தும் அவர்களுடைய தேவை என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு உதவி வழங்கப்படுகின்றது என்று சொன்னாலும் கூட அந்த உதவி ஒரு சிறு துளியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறதே ஒழிய சிலருக்கு முற்றிலுமாக ஒரு காணொளி விடயங்களுக்கு மாத்திரம் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விளம்பர நோக்கத்திற்காக அவர்களை பயன்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சிகள் அமைந்திருக்கின்றன. இந்த சமூக வலைத்தளங்கள் என்பது பல தளங்களிலும் இப்பொழுது முறைகேடாக பயன்படுத்தப்படுகிற ஒரு நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக சிங்கள சமூகத்தில் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அல்லது சமூக ஊடகங்களை நடத்துபவர்களை காட்டிலும் தமிழ் சமூக ஊடகங்கள் கூடுதலாக தங்களுடைய லைக்ஸை அதிகரிப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு நிலை என்பது நிச்சயமாக இந்த போரினில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்கின்ற ஒரு அநியாயமாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றது. காரணம் அவர்களை வைத்து இவர்கள் பணம் சம்பாதிக்கின்ற ஒரு விடயமாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள் தென்னிலங்கையில் இந்த போர் வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்வு. அரசாங்கம் என்ற ரீதியில் அதற்கு ஒரு கட்டமைப்பு முன்னே அரசாங்கங்களினால் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அவர்களுக்கான ஓய்வூதியம் ஏற்கனவே இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அரசியல் நோக்கத்திற்காக கூட இந்த விடயங்களை அவர்கள் சிறப்பாக கையாளுகிறார்கள். ஆரோக்கியமான முறையில் இந்த விளம்பரங்களை அவர்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் அதனால் பயனடைகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய தனி சுய லாபத்திற்காக இவ்வாறான விடயங்களை செய்தாலும் கூட ஒட்டுமொத்த சமூகமாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் அந்த சமூகத்தை இலக்காக கொண்டு தங்களுடைய விளம்பரப்படுத்தல்களை மேற்கொள்கின்ற பொழுது அதனால் நிச்சயமாக எந்த அரசாங்கம் வந்தாலும் இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களை வைத்து நாங்கள் அரசியல் செய்யலாம் என்ற ஒரு நிலையை பார்க்கின்ற பொழுது அது அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நன்மை பயக்குவதாக மாறுகிறது. ஆனால் தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் இவர்களை இன்னும் மேலும் மேலும் சுரண்டுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதி வேண்டி போராடுகின்ற பொழுது குரல் கொடுப்பவர்களாக இருந்தாலும் சரி, பேச்சளவில் தங்களுடைய விடயங்களுக்காக அந்த விடயங்களை செய்தாலும் அதனால் மக்கள் அடையக்கூடிய நன்மைகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அது முன்னர் இருந்த நிலையிலும் பார்க்க பின்னோக்கி செல்லுகின்ற ஒரு நிலைதான் காணப்படுகிறது. நிச்சயமாக இது ஒரு கசப்பான விடயம், அதே நேரம் வெட்கப்பட வேண்டிய விடயமும் கூட. மக்கள் மிக மிக சாதாரணமாக நீங்கள் நாளைய தேசத்துக்கான ஒரு கனவு குறித்து பேசுகிற போது அவர்கள் மிக மிக இலகுவாக நம்மிடத்திலே தூக்கி வீசுகிற ஒரு கேள்வி இருக்கிறது. பாருங்கள், தென்னிலங்கையில இப்படி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு விடயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய முன்னாள் போராளிகளுக்கு இல்லாவிட்டால் இந்த போரினாலே அங்கவீனப்பட்டவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை இத்தனை காலம் கொண்டு நெறிப்படுத்திய ஒரு இனம் வழி வந்தவர்கள் ஒரு சின்ன நெறிமுறைப்படுத்தப்பட்ட இல்லாவிட்டால் நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு இடத்தையாவது நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம் அவர்களை பராமரிப்பதற்கு. அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகிறது, அவர்கள் அதற்கு பிறகு என்ன ஆனார்கள் என்பதிலே எவ்வளவு தூரம் கரசனையாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த ஒரு விடயத்தையே செய்ய முடியாமல் போன உங்களினாலே எப்படி ஒரு நீங்கள் ஆசைப்படுகிற இல்லாவற்றால் உங்களுடைய கனவு தேசத்தை நீங்கள் அடைவதற்கான அந்த பயணத்தை நாங்கள் எதை நம்பி உங்களோடு நிற்பது என்ற ஒரு கேள்வி வருகிற போது இந்த கேள்விகள் எனக்கும் உங்களுக்குமானது என்பதை தாண்டி இது நம்மளுடைய தமிழ் தலைமைகளுக்கும் இங்கே புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்திலே ஏற்கனவே பயனடைந்தவர்களுக்குமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆக இது போக இந்த யுத்தத்துக்கு பிற்பட்ட காலங்களிலே எங்களுக்கு ஏற்கனவே யுத்த காலத்திலும் எங்களை காப்பாற்ற வேறு யாரும் வரவில்லை, நாங்களே தான் நம்மை காப்பாற்றிக் கொண்டோம். இப்ப யுத்தத்திற்கு பிற்பட்ட காலத்திலும் நம்மிடத்திலே சரி செய்ய வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கிறது. கல்வி, பொருளாதாரம், சமூக கட்டமைப்பு சார்ந்து நாங்கள் அப்படி அந்த யுத்தத்தில் இருந்து மீண்டெழுந்த சமூகமாக என்னென்ன விடயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் மீள கட்டமைப்பதில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? காரணம், யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு அதிலே ஆர்வம் இருந்தால் ஒருவேளை கவனம் செலுத்தக்கூடும்.
ஆமாம். இந்த விடயங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் பல தரப்பாலும் முன்வைக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. அனைவருக்கும் தெரியும் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்று. ஆனால் அந்த விடயங்களை ஒப்பேற்றி முடிப்பதில் தான் இப்பொழுது சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த சிக்கல்கள் என்பது எவ்வாறு வருகின்றது என்று பார்த்தால், உண்மையிலான கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது அதனை விமர்சனங்களாக ஏற்றுக்கொள்ளாமல் அதனை ஒரு பகையாக வளர்க்கின்ற ஒரு சூழல் தமிழ் சமூகத்தில் இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. முன்னரும் இவ்வாறான ஒரு நிலை இருந்தாலும் கூட வழிநடத்தக்கூடிய தலைமைகள் இருக்கின்ற பொழுது அதனை கேட்டு அல்லது விரும்பியோ விரும்பாமலோ அந்த பயணத்தில் இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள். அந்த நிலை இப்பொழுது இல்லாத சூழலில் அனைவருமே நாங்கள் நினைத்ததைத்தான் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு விடயம், அது தாங்கள் நினைப்பது சரியோ பிழையோ அந்த விடயத்தை தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆகவே மாற்று கருத்துக்கள் அல்லது வேறு விமர்சனங்களை முன்வைக்கின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அல்லது பேசி தீர்க்கக்கூடிய பக்குவம் வராத ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஒன்றில் அது அப்படியே முறிந்து விடுகிறது அல்லது அதனை கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த நிலையின் காரணமாக பல ஆரோக்கியமான விடயங்களை செய்து முடிப்பதற்கான பல்வேறு தளங்களில் பல்வேறு தகவல்கள் வழங்கப்பட்டாலும் கூட அவை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே முறிவடைகின்ற ஒரு தன்மைதான் காணப்படுகிறது. இது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. சில விடயங்கள் குறிப்பாக சிங்கள அரசுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்று பார்க்கின்ற பொழுது அவற்றை கனகச்சிதமாக தமிழ் சமூகம் ஒற்றுமையாக இணைந்து மேற்கொள்ளுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. ஆனால் தமிழ் சமூகத்துக்குள் இருக்கின்ற பிளவுகள் அல்லது அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது அது முற்றுப்பெறாத ஒன்றாக இருப்பதற்கான காரணம் தமிழ் சமூகம் தானே எதையும் பொறுத்து கொள்ளும் என்ற ஒரு நிலையில் ஒவ்வொருவரும் சிந்திப்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆகவே எவ்வாறு ஒரு எதிரியை நாங்கள் பார்க்கின்றோமோ அந்த நிலையில் இருந்து நாங்கள் தமிழ் சமூகத்தை அடுத்த தளத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு எதிரியை எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்கின்றோமோ அது போன்று அதில் காட்டுகின்ற ஒற்றுமையை இந்த விடயங்களிலும் காட்டுகின்ற பொழுது தமிழ் சமூகம் ஆரோக்கியமாக வளரும். அந்த ஆரோக்கியத்தை வைத்துக் கொண்டு ஒரு காலத்தில் அவர்களும் குரல் எழுப்பக்கூடிய சக்தியை பெறுவார்கள். இதன் காரணமாக அவர்கள் தங்கள் மண்ணிலேயே தொடர்ந்து தங்களுக்கு தேவையான நீதியை வேண்டி தொடர்ந்து போராடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவ்வாறு ஆரோக்கியமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற பொழுது எதிர்காலத்தில் நாங்கள் போராட வேண்டிய தேவையே இருக்காது. ஏனென்றால் அங்கே போராடுவதற்கு மக்கள் இருக்க போக மாட்டார்கள். எந்தவித கோரிக்கைகளையும் அவர்கள் முன்வைக்காமல் எல்லோரும் சொல்லுகின்ற விடயங்களை கேட்டுக்கொண்டு அடிபணிந்து இருக்கக்கூடிய ஒரு இனமாக தமிழ் சமூகம் மாற்றம் பெற்றுவிடும். அதற்கான விடயங்கள் பல உதாரணங்களை இப்பொழுதே நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு தொடர் நிலை காணப்பட்டால் நிச்சயமாக தமிழ் சமூகம் என்பது கேள்வி கேட்பதற்கு ஆக்கள் இல்லாத ஒரு அனாதரவான சமூகமாக மாறக்கூடிய அபாயமும் காணப்படுகின்றது. ஏனென்றால் இப்பொழுது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் எத்தனை நாட்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த போராட்டத்திற்கு செவிசாய்க்க முடியாதவர்களாகத்தான் அனைவருமே இருக்கின்றோம். குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகள் கூட அது நாளாந்தம் இடம்பெறுகிற ஒரு போராட்டமாக ஒரு சாதாரண ஒரு நாளை கடப்பது கொண்டுதான் அவர்களுடைய பார்வையும் அமைந்திருக்கின்றது. என்றால் தொடர்ந்து அந்த போராட்டம் நடைபெறுகிறது, இதனால் எந்தவித பயனும் இல்லை என்ற ஒரு நிலையில் தான் எல்லோரும் கடந்து செல்கின்றார்கள். ஆனால் அந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பல நாட்கள் கடந்தாலும் தங்களுடைய உறவினரை தொலைத்திருக்கின்றோம் என்ற ஒரு அங்கலாய்ப்பில் அவர்களுடைய உடலில் சக்தி இருக்கும் மட்டும் அவர்கள் தொடர்ந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் இந்த போராட்டம் என்பது இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கின்றது. ஆனால் அவ்வாறான ஒரு சக்தி அந்த மக்களுக்கும் இல்லாது போனால் என்ன நிலை உருவாகும் என்பதனை ஒரு உதாரணமாக நாங்கள் அந்த விடயத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாக ராம், மிக மிக ஆழமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள். இந்த சமூகம் இப்படியே போனால் என்ன ஆகும் என்பதை நீங்கள் மிக அழகாக தெளிவாக சொல்லியிருந்தீர்கள். உண்மையிலுமே நானும் நீங்களும் இங்கே இருக்க புலம்பெயர்ந்த சமூகத்தில் இருக்கிறவர்கள் தனித்தனியாக இருந்து நாங்கள் எங்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகள் குறித்து குரல் எழுப்பி எந்த பயனுமே இல்லை, எப்பொழுது பயனில்லை. அங்கே ஈழத்தில் இருக்கிறவர்களினுடைய ஆன்ம பலம் தொய்வடையுமாக இருந்தால், இல்லாவிட்டால் அவர்கள் அந்த அனலமற்ற குளிரமற்ற போகிற ஒரு நிலைமை ஒரு சமூகத்திற்கு உருவாகமாக இருந்தால் பின்னர் நாங்கள் என்ன பேசியும் அங்கே பயன் இருக்காது. அவ்வாறு அவர்கள் நலிவடையக்கூடாது, அவர்களுடைய ஆன்ம பலம் தொய்வடையக்கூடாது என்றால் ஒரு நம்பிக்கை தொடர்ந்து அந்த சமூகத்துக்குள்ளே எழுப்பப்பட வேண்டுமாக இருந்தால் இப்படியான காலகட்டங்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு இனமாக நாங்கள் அவர்களோடு தோளோடு தோள் நிற்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அவர்கள் தொடர்ந்து அதே நிரப்பிலை பயணிப்பதற்கு, அதாவது
ஒரு ஒரு சுதந்திரம், விடுதலை இவைகளை குறித்த வேட்கை தொடர்ந்து இருக்க வேண்டுமாக இருந்தால், அதற்கு நாங்கள் சமூகமாக முதலிலே அவர்களோடு ஒன்றைத்து நிற்க வேண்டும். ஒரே ஒரு கேள்வி. நாங்கள் நிறைய அ தமிழ் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். நிறைய மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். இப்போதும் கூட தேர்தல் காலங்களிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை, யாரை எந்த சீட்டுக்கு நிறுத்துவது என்பது மாத்திரம் தான் பிரச்சனையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். அவர்களும் அவர்களுடைய காலம் முழுக்கவும் இருக்கிற இருக்கையை சூடாக்கிவிட்டு விடைபெறுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இத்தனை காலத்திற்கு இந்த போரினாலே பாதிக்கப்பட்ட சமூகத்திற்காக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதேனும் நம்மளுடைய அரசியல் தலைமைகள் சொல்லும் அளவுக்கு நிகழ்த்தி இருக்கிறார்களா? ஆம், இது ஒரு கடினமான கேள்வி. ஏனென்றால் தனிப்பட்ட ரீதியில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் தங்களுக்கு இயன்ற அளவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதனால் ஏற்பட்டிருக்கும் பயன் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அது நிச்சயமாக கேள்விக்குறியான ஒன்றாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களோடு பேசுகின்ற பொழுது அவர்கள் கூறுகின்ற விடயங்கள், குறிப்பாக இவ்வாறானவர்கள் வந்து பேசுகின்றார்கள், ஆனால் அரசிடம் பேசி ஒரு முடிவை பெற்றுத் தருகின்றோம் என்று கூறுகிறார்களே ஒழிய அதனால் எந்தவித பலனும் இல்லை என்று. இது தொன்று தொட்டு நாங்கள் இலங்கை அரசை நம்பி ஏமாந்த கதை என்பது பல தளங்களிலும் இருக்கும். ஆனால் இவ்வாறான வாக்குறுதிகள் என்பது இலங்கை அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கான வரையறைக்குள் தான் அவர்கள் செயல்பட முடியும். ஆனால் பல அரசியல்வாதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புலம்பெயர் தமிழ் சமூகத்தோடு தங்களுடைய கட்சி சார்ந்த வலையமைப்பை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அல்லது அமைப்புகள் ரீதியாக கூட புலம்பெயர் தேசத்தோடு தொடர்புடைய அமைப்புகள் பல இருக்கின்றன. இந்த அமைப்புகள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து, குறிப்பாக இனியும் இலங்கை அரசாங்கத்தினுடைய இந்த நீதி பொறிமுறையில் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் பலர் குரல் கொடுத்து வருகின்ற நிலையில், நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட இந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட போராளிகளுடைய நலன் குறித்து சிந்திப்பவர்கள் அமைப்பு ரீதியாகவும் பொதுமக்கள் ரீதியாகவும் அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் ரீதியாகவும் ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய ஒரு தளம் அமையுமானால் நிச்சயமாக அதற்கான உதவிகளை புலம்பெயர் தேசம் வழங்குவதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றது. அந்த கட்டமைப்பு வெளிப்படைத்தன்மை வாய்ந்தனவாகவும் குறிப்பாக மக்களுடைய பிரதிநிதிகளை பிரசன்னப்படுத்தக்கூடிய வகையிலும் அந்த அமைப்புகள் இருக்குமானால் அதனூடாக உதவித்தொகைகள் கூடுதலாக சென்றடையும். அதன் கூடாக ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட உதவி அமைப்பாக இந்த அமைப்புகளை உருவாக்கி அதனூடாக மக்களுக்கும் போராளிகளுக்கும் உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இது ஒரு ஆரம்ப புள்ளியாக பாதிக்கப்பட்ட இனம் என்ற ரீதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதை நோக்கமாக கொண்டு ஒரு முதல் தளத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பின்னர் எதிர்காலத்தில் பல தளங்களுக்கும் இவ்வாறான கட்டமைப்புகளை விரிவுபடுத்தி குறிப்பாக தமிழினம் என்ற ஒரு அணியில் திரள்வதற்கான ஒரு முயற்சியாக இவற்றை மேற்கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது குறிப்பாக புலம்பெயர் தமிழ் சமூகத்தில் விடுதலை புலிகளுடைய காலத்தில் சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பாகவும் அதனுடைய பங்காளிகளாக இப்பொழுது இருப்பவர்களும் எவ்வாறான உதவிகளை தாயகத்துக்கு செய்கின்றார்கள் என்ற கேள்விகள் கேட்கப்படுவது வழமையாக இருக்கின்றது. இந்த பிரச்சனை எடுத்தவுடனேயே அந்த கேள்விதான் முதலில் வரும். ஆகவே அவர்கள்தான் முதலிட வேண்டும், அதனூடாகத்தான் உதவிகளை வழங்க வேண்டும் என்ற நிலை என்பது தொடர்ந்து ஒரு பேசுபொருளாக இருக்க போகிறது. அவ்வாறான ஒரு நிலையை கடந்து பயணிக்க வேண்டும் என்றால் இன்னும் ஒரு விதத்தில் சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனையினூடாக அவர்களையும் இணைத்து அதனூடாக பொதுமக்களுக்கும் குறிப்பாக தமிழ் சமூகத்திற்கும் உதவிகளை வழங்குவதற்குரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கினால் அதனூடாக மக்கள் பயணிப்பதற்கு தயாராக இருப்பார்கள் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. ஆனால் அந்த விடயத்தை நிறைவேற்றினால் நிச்சயமாக அது தமிழ் சமூகத்தினுடைய பலமாகவும் இருக்கும். நிச்சயமாக ராம், உண்மையிலுமே நீங்கள் சொல்வது போல இங்கே இருந்து நாங்கள் பேசுகிற போது மக்கள் கேட்கிற விடயம், நீங்கள் இங்கே இருந்து எவ்வளவும் பேசுகிறீர்கள், நீங்கள் சர்வதேச நீதியை குறித்து பேசுகிறீர்கள், இது எல்லாம் வேண்டியதுதான். ஆனாலுமே அங்கே கிரவுண்ட் ரியாலிட்டி என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? மக்களுடைய மனம் எதை நோக்கி நகருகிறது என்று உங்களுக்கு தெரிகிறதா என்கிற ஒரு கேள்வியை பதிலுக்கு கேட்கிற போது நாங்கள் நிறையவே சிந்திக்க வேண்டி இருக்கிறது ஒரு பக்கம். அதே போல நீங்கள் சொன்னது போல இந்த அமைப்புகளும் மக்கள் பிரதிநிதிகளும் சரிவர இயங்கவில்லை என்பது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கேயுமே நீங்கள் எடுத்து பாருங்கள், இளைஞர் அமைப்புகள் இருக்கிறது, தமிழ் மக்கள் ஒன்றியங்கள் இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் செயற்படுகிறோமா, மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவில் என்கிற கேள்வி வருகிற போது அதற்கு பெரும்பாலும் இல்லை என்றே வருகிறது. ஒரு சில நிகழ்வுகளை நாங்கள் ஒருங்கமைக்கிறோம், அத்தோடு நாங்கள் கலைந்து போய்விடுகிறோம் நம்மளுடைய அலுவலை பார்த்து கொண்டு. ஆக யார் அதை தொடர்ச்சியாக நடத்துவார் என்கிற, பூனைக்கு யார் மணி கட்டுறது என்ற மாதிரி யார் இதை செய்து முடிப்பது என்ற ஒன்று இருக்கிறது இல்லையா? இந்த கேள்வி நம் முன்னே தொக்கி நிற்கிறது. இரண்டாவது, நாங்கள் காணாமல் போன மக்கள் பிரதிநிதிகளை பொறுத்த வரைக்கும் காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து கொடுப்பது மட்டும்தான் அங்கே
தீர்வு கிடையாது. அங்கே குளங்களை புனரமைக்க எத்தனையோ குளங்கள் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறது. போரினாலே பாதிக்கப்பட்ட மாணவர்களினுடைய கல்வியை நாங்கள் சீர்தூக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. வாழ்வாதாரத்தை சீர்தூக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆக இதை குறித்து தொடர்ந்தேர்ச்சியான கவனிப்பும் அதற்கான நிலைபேறான ஒரு உத்தியையும் ஒரு வழிமுறையையும் ஒரு சமூகமாக நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆக குறைந்தது இவைகளிலாவது கவனம் செலுத்துவோமாக இருந்தால் ஏதேனும் மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்மளே நிகழ்ச்சி பல பேர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் வெளியில இருந்து. ஒவ்வொருவரும் நினைத்தால் கூட ஏதேனும் ஒரு சிறு மாற்றத்தையாவது நீங்கள் சொன்னது போல அவ்வப்போது மாத்திரம் கொடுத்துவிட்டு விடைபெறுவது போல அல்லாமல் ஒரு நீண்ட நிலைபேறான மாற்றத்திற்கான ஏதேனும் ஒன்றை செய்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். நன்றி ராம், இந்த உரையாடலில் இணைந்து கொண்டமைக்கு. நிச்சயமாக காலம் என்பது மிக முக்கியமானது. அதாவது ஒரு நீதி பொறிமுறையினூடாக நீதி கிடைத்து அதனூடாகத்தான் நமது சமூகத்திற்கு விடிவு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கின்ற பொழுது அந்த சமூகமே அடுத்த தலைமுறைக்கு மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது இந்த தலைமுறையானது இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் தொடர்ந்து எத்தனை வருடங்களாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். சில வேளைகளில் அவர்களில் பலர் இறந்திருக்கக்கூடும். அதே போன்று இனி வருகின்ற காலத்திலும் அது எப்பொழுது அந்த தீர்வு கிடைக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வியோடு தான் அவர்கள் பயணிக்கின்றார்கள். இந்த கால இடைவெளி என்பது நாங்கள் அப்படியே விட்டுவிட்டு செல்வோமாக இருந்தால் தொடர்ந்து வருகின்ற தலைமுறை என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய தலைமுறையாக மாறிவிடும். ஆகவே ஒரு புறத்தில் அந்த போராட்டங்களும் நடைபெற வேண்டும். அதே நேரத்தில் எமது இனத்தை வளம்படுத்தக்கூடிய பல தளங்களிலான பயணங்கள் தொடர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் கூறக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நிச்சயமாக ராம், தொய்வு நிகழ்கிற போது உண்மையிலுமே போருக்கு பின்னரான தமிழ் சமூகம் ஈழத்தமிழ் சமூகத்தினுடைய நிலை என்பது ஒரு விதமான தொய்வு நிலைமைதான். ஆனால் அந்த தொய்வு நிலைமை என்பது கைவிடுவதற்கான தொய்வு நிலைமை அல்ல. எப்பொழுது ஒரு விடயம் தொய்ந்து போகிறதோ அப்போதுதான் நாங்கள் இறுக்கி பிடிக்க ஆரம்பிப்போம், இன்னும் உறுதியாக பிடிக்க ஆரம்பிப்போம். ஆக இந்த காலகட்டங்கள் தான் நாங்கள் யார் என்பதை நமக்கு நாமே உணர்த்த வேண்டிய காலகட்டம். இன்னும் உறக்க அவைகளை பேச வேண்டிய காலகட்டம். பேசுவதற்கும் அதிகமாக நாங்கள் செயல்பட வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் தான். ஆக இந்த உரையாடல் அப்படிப்பட்ட ஏதேனும் ஒரு சிறு மாற்றத்தை நிகழ்த்துமாக இருந்தால் மகிழ்ச்சி. நன்றி ராம், இணைந்து கொண்டமைக்காக. நன்றி பிரியா. நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். ராமை அந்த உரையாடலுக்காக இணைத்திருந்தோம். சமூக வலைத்தளங்களிலே இந்த 2 புகைப்படங்களையும் பதிவு செய்து அவர்கள் இப்படி பார்த்து கொள்கிறார்கள். நாங்கள் என்ன செய்கிறோம், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்ட கேள்வியின் அடிப்படையிலே எழுந்ததுதான் இந்த உரையாடல். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.